மகாத்மா காந்தி நகர் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி பாமக சார்பில் முற்றுகை போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். விஜய் தமிழக முதலமைச்சராக பிறகு தமிழகத்தில் உள்ள பேருந்து நிலையம், கோவில், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு அருகே உள்ள மதுபான கடைகளை அகற்ற உத்தரவிட்டார். அதன்படி மதுபான கடைகள் கணக்கெடுக்கப்பட்டு 717 மதுபான கடைகள் அகற்றப்பட்டது. இந்நிலையில் மதுரை மகாத்மா காந்தி நகர் பேருந்து நிறுத்தம் அருகே கிருஷ்ணா நதி தெருவில் கடையின் 54, 58 என்ற டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. இப்பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ள நிலையில் இங்கு உள்ள மதுபான கடையில் மது வாங்க வரும் மது பிரியர்கள் குடித்துவிட்டு தகராறு போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுபான கடையை உடனடியாக அகற்றக் கோரி பாமக மாநகர் மாவட்ட செயலாளர் SK தேவர் தலைமையில் பாமகவினர் கடையை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பியபடி போராட்டம் மேற்கொண்டனர். இப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கூடல்புதூர் காவல்துறையினர் கைது செய்து போலீஸ் வேனில் அழைத்துச் சென்றனர். தமிழக அரசு விஜய் அரசு மூடு டாஸ்மார்க்கை மூடு டாஸ்மார்க்கை மூடு இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் டாஸ்மார்க்கை மூடு. அரசே மது விற்பனை அரசாங்கத்தின் வேலையா? அரசே அரசாங்கத்தின் வேலையா? மூடு டாஸ்மார்க்கை மூடு. அழிக்காதே இளைஞர்களின் எதிர்காலத்தை அழிக்காதே இளைஞர்களின் எதிர்காலத்தை அழிக்காதே. மூடு டாஸ்மார்க்கை மூடு. வேண்டாம் மதுக்கடை வேண்டாம். சீரழிக்காதே ஏழைகளின் வாழ்க்கையை சீரழிக்காதே. மூடு டாஸ்மார்க்கை மூடு. அறுக்காதே பெண்களின் தாலியை அறுக்காதே. மூடு டாஸ்மார்க்கை மூடு. ஒரு 5 நிமிஷம் நாங்க உட்காந்துட்டு போயிடுவோம் சார். நாங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நாங்க உட்காந்துட்டு அதுதான் சார் மது விற்பனையா நிப்பாட்டணும். அதுதான் சார் எங்களோட வேலை. உட்காருங்கம்மா.